Salut mes amis, j'espère que vous allez bien. Aujourd'hui sur French Academy Tamil, vous allez apprendre des phrases très utiles en français. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய French Academy Tamil வீடியோவில் நாளாந்த பிரெஞ்சு உரையாடல்களுக்கு தேவையான பிரெஞ்சு வாக்கியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இதை போன்ற வாக்கியங்களை கற்றுக்கொள்வதற்கு யூஸ்ஃபுல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரேசஸ் என்ற பிளேலிஸ்ட்டை உருவாக்கியிருக்கிறேன். பார்க்க விரும்புபவர்கள் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்துவிட்டு சென்று பாருங்கள். ஒனிவா. முதலாவதாக பார்க்கும் வாக்கியம், யாராவது சத்தமாக கதைக்கும் பொழுது சத்தமாக கதைக்காதே, எனக்கு தலை வலிக்கிறது என்று கூறுவோம் அல்லவா? இதனை ne parle pas trop fort, j'ai mal à la tête. Ne parle pas trop fort, j'ai mal à la tête. Ne parle pas trop fort, j'ai mal à la tête. அடுத்து, எனது மகன் கராத்தே கிளாஸிற்கு செல்கிறான். இதை எவ்வாறு கூறுவது என்பதை பார்க்கலாம். Mon fils va à son cours de karaté. Mon fils va à son cours de karaté. Mon fils எனது மகன், va போகிறான். அலே என்ற வினைச்சொல் mon fils il என்று வரும். அதனால் il va à son cours de karaté. Son cours அவனுடைய வகுப்பு, அவனுடைய கராத்தே வகுப்பிற்கு செல்கிறான். Mon fils va à son cours de karaté. இங்கு கவனித்திருப்போம். Mon fils, son cours, என்னுடைய மகன் என்பதற்கு mon fils, fils ஆண்பாலாக இருப்பதனால் mo என்றும், cours ஆண்பாலாக இருப்பதனால் son cours, அவனுடைய கிளாஸ் என்று வரும். எவ்வளவு காலமாக கராத்தே கிளாஸிற்கு செல்கிறான் என்று கேட்கும் பொழுது நாம் அதற்கு 1 வருடமாக ஒவ்வொரு புதன்கிழமையும் கராத்தே கிளாஸிற்கு செல்கிறான். இதை எவ்வாறு கூறுவது என்பதை பார்க்கலாம். Depuis un an, 1 வருடத்திலிருந்து, chaque mercredi, ஒவ்வொரு புதன்கிழமையும், il va à son cours de karaté, அவனுடைய கராத்தே கிளாஸிற்கு செல்கிறான். Depuis un an, chaque mercredi, il va à son cours de karaté. அவன் ஏதாவது குடிக்க விரும்புகிறான். இதனை il veut boire quelque chose. il அவன், veut விரும்புகிறான், boire குடிக்க, quelque chose ஏதாவது. Il veut boire quelque chose. Il veut boire quelque chose. உங்களுடைய இடத்தில் யாராவது இருக்கும் பொழுது இது என்னுடைய இடம் என்று கூறுவோம். இதனை cette place est à moi. Cette place est à moi. Cette place est à moi. Place பெண்பாலாக இருப்பதனால் set என்று வரும். நீ பார்க்கிற்கு சென்று விளையாட விரும்புகிறாயா? இதை கேட்பதற்கு tu veux aller jouer au parc? Tu veux aller jouer au parc? Tu veux aller jouer au parc? இங்கு tu என்றால் நீ, vous விரும்புகிறாயா, aller jouer விளையாட செல்வதற்கு, au parc பார்க்கில் சென்று விளையாட விரும்புகிறாயா? Tu veux aller jouer au parc? அடுத்து, நீ எனக்கு உன்னுடைய குடையை இரவல் தர முடியுமா என்று கேட்பதற்கு tu peux me prêter ton parapluie. Tu peux உன்னால் முடியுமா, me எனக்கு, prêter இரவல் தருவதற்கு, ton parapluie உன்னுடைய குடையை.
Tu peux me prêter ton parapluie? Tu peux me prêter ton parapluie? அடுத்து உங்களுக்கு மிகவும் பசிக்கின்றதா என்று கேட்பதற்கு Est-ce que vous avez très faim? Est-ce que vous avez très faim? இங்கு est-ce que என்பதை நாம் எடுத்துவிட்டு vous avez très faim என்றும் கேட்கலாம். நீ உன்னுடைய கஃபேக்குள் எவ்வளவு சர்க்கரை போடுவாய் என்று கேட்பதற்கு Tu mets combien de sucre dans ton café? Tu mets நீ போடுகிறாய் combien de sucre எவ்வளவு சர்க்கரை dans ton café உன்னுடைய கஃபேயிற்குள் Tu mets combien de sucre dans ton café? Tu mets combien de sucre dans ton café? அடுத்து யாரிடமும் நாம் தயவு செய்து இன்று மாலை எனக்கு கால் பண்ணு என்று கூறுவோம். இதனை Téléphone-moi ce soir s'il te plaît. Téléphone-moi எனக்கு கால் பண்ணு ce soir இன்று மாலை s'il te plaît தயவு செய்து. Téléphone-moi ce soir s'il te plaît. அடுத்து எனது கணவர் பகலும் இரவும் வேலை செய்கிறார். இதை கூறுவதற்கு Mon mari travaille jour et nuit. Mon mari என்னுடைய கணவர் travaille வேலை செய்கிறார் jour பகல் et nuit இரவும் பகலும். Mon mari travaille jour et nuit. அடுத்து நீ யாருடன் கதைத்து கொண்டிருக்கின்றாய் யாரும் கேட்கும் பொழுது நான் என்னுடைய மனைவியுடன் கதைத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுவதானால் Je parle à ma femme. Je நான் parle கதைக்கின்றேன் à ma femme. Ma femme என்னுடைய மனைவி என்னுடைய மனைவியுடன் என்று இணைத்து கூறுவதற்கு ஆ சேர்க்கின்றோம். À ma femme. Je parle à ma femme. இதை போல என்னுடைய கணவருடன் கதைத்து கொண்டிருக்கிறேன் என்றால் Je parle à mon mari. என்னுடைய நண்பனுடன் என்றால் Je parle à mon ami. நண்பியுடன் என்றால் Je parle à mon ami. அமிக்கு இறுதியில் சேர்க்க வேண்டும். இங்கு இறுதி 2 வாக்கியங்களிலும் எனது நண்பனுக்கும் mon ami எனது நண்பிக்கும் mon ami என்று சேர்க்கின்றோம். இதற்கு காரணம் ஆண்பாலாகவோ அல்லது பெண்பாலாகவோ ஒரு சொல் இருந்து அந்த சொல்லு உயிர் எழுத்தில் ஆரம்பிக்கும் பொழுது மோ என்று சேர்க்க வேண்டும், மா என்று சேர்க்கக்கூடாது. இதற்காகத்தான் ம அமி என்று கூறாமல் மோ நமி என்று கூற வேண்டும். இதை போல நாம் தொலைபேசியில் நாம் ஒருவருடைய பெயரை கூறி அவருடன் கதைக்க முடியுமா என்று கேட்பதற்கு Je peux parler à Madame Laura. Je peux parler à Madame Laura. அடுத்து ஒருவரிடம் என்னுடைய மகனை உனக்கு தெரியுமா என்று கேட்பதற்கு Tu connais mon fils? Tu connais உனக்கு தெரியுமா mon fils என்னுடைய மகனை. Tu connais mon fils? Tu connais mon fils? அடுத்து 1 to 10 வரை எண்ணு என்று கூறுவதற்கு Compte de 1 à 10. Compte என்றால் எண்ணு, de 1 1 à 10 10 வரைக்கும். Compte de 1 à 10. அடுத்து இந்த புத்தகங்கள் உங்களுடையதா என்று கேட்பதற்கு Ce sont vos livres. Ce sont vos livres. உங்களுடைய புத்தகங்களா vos livres. Livre
பன்மையாக இருப்பதனால் உங்களுடைய என்பதற்கு vos என்று சேர்க்க வேண்டும். Ce sont vos livres. நான் முதலில் இருக்கிறேன் இதை கூறுவதற்கு je suis en première. Je suis நான் இருக்கிறேன் en première முதலில். Je suis en première. suis en première. ஒருவருடைய பெயரை கூறி நீ எங்கே இருக்கிறாய் என்று கூறுவதற்கு où es-tu Tom? Tom நீ எங்கே இருக்கின்றாய்? où es-tu Tom? T'es où Tom? நான் அறையில் இருக்கிறேன் என்று கூறுவதற்கு je suis dans ma chambre. Je suis நான் இருக்கிறேன் dans ma chambre என்னுடைய அறையில். Je suis dans ma chambre. அடுத்து உங்களுடைய நண்பர் ஒருவரை பார்த்து நீ பிரெஞ்சு கிளாஸிற்கு செல்கின்றனியா என்று கேட்பதற்கு tu vas au cours de français. tu vas நீ போகின்றனியா. aller என்ற வினைச்சொல் போதல். இந்த வினைச்சொல் tu என்ற எழுவாயோடு வரும் பொழுது tu vas au cours de français பிரெஞ்சு வகுப்பிற்கு. tu vas au cours de français. வேகமாக சாப்பிடு இல்லாவிடில் நீ தாமதமாக இருப்பாய் இதை கூறுவதற்கு mange vite sinon tu vas être en retard. mange சாப்பிடு vite விரைவில். mange vite sinon இல்லாவிடில் tu vas être நீ இருப்பாய் en retard தாமதமாக. mange vite sinon tu vas être en retard. அடுத்து காலை நான் 7 மணிக்கு எழும்புவேன் இதை கூறுவதற்கு le matin je me lèverai à 7 heures. le matin காலை je me lèverai. se lever என்ற வினைச்சொல் எதிர்காலத்தில் நான் என்ற எழுவாயோடு வரும் பொழுது je me lèverai à 7 heures 7 மணிக்கு எழும்புவேன். le matin je me lèverai à 7 heures. அடுத்து அவர்கள் தூரவா வசிக்கிறார்கள் என்று கேட்பதற்கு ils habitent loin. ils habitent loin. அவர்கள் தூரத்தில் வசிக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது அதற்கு நாம் இல்லை ரயிலில் 1 மணி நேர தூரத்தில் என்று கூறுவதானால் non à 1 heure de train. non à 1 heure de train. அடுத்து என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய குழந்தைகளை பார்க்க விரும்புகிறார்கள் இதனை mes parents veulent voir mes enfants. mes parents என்னுடைய பெற்றோர்கள் veulent விரும்புகிறார்கள் voir பார்க்க mes enfants என்னுடைய குழந்தைகளை. mes parents veulent voir mes enfants. நீ குழந்தைகளை கவனித்துக் கொள்கிறாயா என்று கேட்பதானால் tu t'occupes des enfants. tu t'occupes des enfants. அடுத்து ஒருவரிடம் அபிப்பிராயம் கேட்கும் பொழுது இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்பதற்கு qu'est-ce que tu en penses. qu'est-ce que tu en penses. tu நீ on நாம் கூறும் விடயத்தை பற்றி pense நினைக்கிறாய். qu'est-ce que tu en penses. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை போன்ற மேலும் பயனுள்ள வாக்கியங்களை கற்றுக்கொள்ள விரும்பினால் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து
அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.